This video is sponsored by genreviews.online. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மனிதர்களாகிய நமக்கு உயிரினங்கள் மேலே அதிக அக்கறையும் பாசமும் இருக்கும். ஒரு சிலர் வீடுகளில் வளர்ப்பாங்க. வீடுகளில் வளர்க்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு அதனுடைய மனதில் இது தாண்டா சொர்க்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க பாசத்தை பொழிவாங்க. ஆமாங்க, ஒரு சில வீடுகளில் அவங்க வளர்க்கக்கூடிய உயிரினங்களை அவங்க ட்ராவல் பண்ணும்போது கூட கூட்டிக்கிட்டு போவாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பறவையை வளர்க்கக்கூடிய இவங்க ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த பறவையை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இந்த பறவைக்கு மனதில் சொர்க்கம் மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமாங்க, எங்கேயும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பறவைகளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இந்த பறவைக்கு கிடச்சிருக்கு. பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது கூட அவங்க கூட அது ஃபாலோ பண்ணி போகுது. காரில் ட்ராவல் பண்ணும்போது கூட அவங்க கூட தைரியமாக போகுது. அந்த அளவுக்கு செமையாக அதை பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது பேரட் அப்படியே காருக்குள்ளாடி இப்போ வந்திருக்கு. இந்த பறவையை பாருங்கள், இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அந்த குட்டி பாப்பாவும் க்யூட்டாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஒயிட் கலர் பறவையும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே உம்மா கொடுத்துட்டாங்க. பறவை இனங்களாக இருந்தாலும் சரி, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீடுகளில் வளர்க்கும்போது ரொம்ப அக்கறையும் பாசத்தோடையும் நம்ம வளர்க்கணும். ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே. அதுக்கும் ஒரு எமோஷன் இருக்கும், சென்ஸ் இருக்கும். வீட்டில் நம்ம வளர்க்கும்போது அதுக்கு தேவையான அளவு ஆகாரங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கூட நம்ம சும்மா ஃபன்னியாக விளையாடுறதுக்கும் டைம் ஒதுக்கணும். எங்கள் வீட்லேயும் நாங்கள் பூனைக்குட்டி வளர்க்குறோம். நீங்களும் வீட்டில் பெற்று வளர்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.